1775 is the same year where Charles Lamb was also born. And Jane Austen, she belonged to a place called Hampshire, and that becomes setting for many of her novels. Okay? And her first work is Love and Friendship. So rather than calling it as a novel, we can say it as a burlesque. Burlesque means mockery, right? I have also given a fine example for that. Samuel Butler's Hudibras. And one more Rape of Lock. Yeah, Rape of the Lock. Alexander Pope's The Rape of the Lock. So that are the very good examples for burlesque writing, right? So similarly, Jane Austen's burlesque fiction அப்படின்னு பார்த்தோம்னா Love and Friendship. And then her first novel, Sense and Sensibility. And I already told you that Northanger Abbey was the very first work she has written, right? But she didn't complete that. அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி எழுதி பப்ளிஷும் பண்ணிட்டாங்க. ஸோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி பிகம் த ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் ஒர்க் ஆஃப் Jane Austen, right? And then she used a pseudonym, a lady, right? Romantic writers, maximum women writers அந்த காலத்துல they won't use their own name. Instead they use pseudonym. So இதுல நம்மால Jane Austen, she used a pseudonym, a lady. And then Sense and Sensibility, அதோட earlier title பார்த்தோம், that is Elinor and Marianne, who were the main protagonists. சரிங்களா? Dashwood sisters அப்படின்னு சொல்றோம். So Elinor and Marianne was a first original title. Later அவங்களோட characteristics represent பண்ற மாதிரி Sense and Sensibility அப்படின்னு author என்ன பண்றாங்க, பேரை மாத்துறாங்க. So these are all the points we have discussed yesterday. So we continue. So we have to start the story, right? So Sense and Sensibility, பாருங்க, a lady அப்படிங்கிற டைட்டில் தான் பப்ளிஷ் ஆயிருக்குது. And then இதுல வரக்கூடிய கேரக்டர் நேம் பாருங்க, எலினோர். She was just 19. Story start ஆகும்போது. Then Marianne, she was just 16 and a half, around 17, right? And they had a half brother called John. So romantic age, அதாவது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யாருக்கு மேல் ஹேர் இருக்கோ அவங்களுக்கு தான் போகும். ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்பாவோட ப்ராப்பர்ட்டியோ அம்மாவோட ப்ராப்பர்ட்டிலயும் உரிமை இருக்காது. ஸோ இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். இப்ப நீங்க பிரைட் அண்ட் ப்ரைஜுடைஸ்ல பாத்தீங்கன்னா, ஸோ கேரக்டர்ஸ் எல்லாருமே மணி மின்டிங்கோட ஐடியால right? For example, Mrs. Bennet is very famous in Pride and Prejudice. தன்னோட 5 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, she started to look for a very handsome and at the same time wealthy husbands for her daughters, right? So அந்த மாதிரி money minting becomes a predominant theme, right? And at the same time marriage அதுவுமே ஒரு முக்கியமான தீமா இருக்கும். ஒரு பொண்ணு அப்படின்னா ஒரு நல்ல வெல்தியான ஹஸ்பண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவளோட லைஃப் செட்டில்ட். சோ அவளோட மெயின் கோலே என்னவாதான் இருக்க முடியும், ஒரு நல்ல வெல்தியான ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருக்கும், ரைட்? So that is also another theme you can find in Jane Austen novels predominantly, right? Now coming back to Sense and Sensibility, John Dashwood, இவங்க வந்து Dashwood sisters அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? சர் நேம் இது. சோ இதுல ஜான் டேஷ்வுட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டெப் பிரதர், சரிங்களா? அண்ணி வந்து சரி கிடையாது. ஓகே, சோ என்ன பண்ணிடுறாங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜான் டேஷ்வுட்டுக்கு கிடைக்குது. சோ 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. எலினோர், மெரைன் அண்ட் மார்கரெட். You can see here. So next sister, totally 3 sisters. சோ இவங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடைக்கல. சோ என்ன பண்றாங்க, அவங்களோட ஃபேமிலி எஸ்டேட்டான நார்லாண்ட் பார்க்ல இருந்து they are moving to Barton Cottage. சோ நீங்க ஜேன் ஆஸ்டனோட செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? ஒவ்வொரு ஒர்க்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் யூ ஷுட். சோ நவ் they are moving to Barton Cottage. அங்க யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேஷ்வுட் சிஸ்டர்ஸோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவான சர் ஜான் மிடில்டன். சோ அங்க போனதுக்கு அப்புறம்
சில கேரக்டர்ஸ் மீட் பண்றாங்க, லைக் ஜான் வில்லோபி, கர்னல் பிராண்டன், எட்வர்ட் ஃபெரார்ஸ், right? So they were the different characters you can find in this novel, right? You have to read little bit, okay? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ரீட் பண்ணுங்க. So இந்த கேரக்டர்ஸ பார்த்து தென் they fell in love with, for example, இப்ப எட்வர்ட் ஃபெரார்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? So எட்வர்ட் ஃபெரார்ஸ் fell in love with எலினோர், ரைட்? சோ கடைசியா கல்யாணம் ஆயிடும் எலினோருக்கும் எட்வர்ட் ஃபெரார்ஸுக்கும். பிகினிங்ல ஒரு சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸோட ஸ்டோரி வந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கும். அண்ட் தென் கர்னல் பிராண்டன் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா? கர்னல் பிராண்டனுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா மரியான். பட் மரியான் என்ன நான் திங்க் பண்ணுவா அப்படின்னா, he is older enough to marry her அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா, because she is just 17. பட் கர்னல் பிராண்டன் கொஞ்சம் ஏஜ், he is a little bit age more than 30, I guess. சோ அதனால வயசானால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணுவா. அவ ஒரு எங்க ஒரு சார்மிங்கான ஒரு மேனை பார்த்ததும் she fell in love with him. அவன் பேர் வந்து ஜான் வில்லோபி, ரைட்? பட் he cheated her, ரைட்? அவன் எப்படி சீட் பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து உமனுக்கு வந்து மேரேஜ் ஒரு ரிச்சான ஒரு பர்சன் கிடைக்கிறது, லைஃப் செட்டில் பண்றது அதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரிதான் பசங்களுக்கும் இருக்கும், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் மரியானா அழகா இருக்கான்னு பாப்பான் ஜான் வில்லோபி. பட் அதுக்கப்புறம் அவளை விட பெட்டரா நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய பொண்ணு கிடைச்சதும் இவளை அப்படியே விட்டுட்டு அவன் என்ன பண்ணிடுவான், ஜான் வில்லோபி கோ ஃபார் ரிச் கேர்ள். லேட்டரா எகெயின் மரியான் தான் பண்ண தப்ப வந்து ரியலைஸ் பண்ணிட்டு யாரோட சேர்ந்துடுறா, கர்னல் பிராண்ட். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் மேரேஜ் அண்ட் marriage story, right? Theme and pathina marriage and love, that is a predominant theme you can find in Sense and Sensibility. And then Jane Austen in the novel epistolary format la eludhirukanga. You know what is mean by epistolary, right? Novel and letters, சரிங்களா? letter format la எழுதப்பட்ட work, epistolary form. And then in 20th century famous feminist Sandra Gilbert and Susan Goobar, right, they have written a very seminal feminist text called The Mad Woman in the Attic. Full title paranga, The Woman Writer and the 19th Century Imagination. It's a very, very notable and important text you should know, right? Very, very important. So The Mad Woman in the Attic, already இதை பத்தி நான் சொல்லியிருந்தேனே, some work of Charles Bronte were discussed by Sandra Gilbert and Susan Goobar. What is that? Jane Eyre. Yeah. So Jane Eyre, the Mad Woman in the Attic அப்படிங்கறதே அந்த அட்டிக்ல இருக்கக்கூடிய பெர்தா மேசனை தான் ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா? பெர்தா மேசன் is a character in Jane Eyre, you know that. So இந்த பெர்தா மேசன் வந்து ஒரு ஒரு பிளாக் ஒரு கிரியோல் வுமன் அப்படிங்கறதுனால அவளோட போர்ட்ரேயல் வந்து எந்த அளவுக்கு வந்து சார்ல்ஸ் பிராண்ட் வந்து ரொம்ப ஒரு ரேசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத இந்த அம்மா அழகா ரெண்டு பேரும் சேர்ந்து மேட் வுமன் அண்ட் ஆர்டிக்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, ரைட்? So Bertha Mason, Jane Eyre is a main concept they have discussed in The Mad Woman in the Attic. But they also discussed about other woman writers' works, right? The racial conflicts are feminist perspective are right? So Sense and Sensibility by Jane Austen was also discussed by Gilbert and Goobar in this work. And they also consider this as a retelling of King Lear, right? Sense and Sensibility, King Lear oda retelling format அப்படிங்கிற மாதிரியும் Gilbert and Susan Goobar வந்து பேசியிருப்பாங்க, ரைட்? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோ. Now, Pride and Prejudice. இந்த கதை தெரியாதவங்க இருக்க முடியாது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி தான். பிரைம் அமேசான்ல இந்த மூவி இருக்குது. So Pride and Prejudice இதுல நீங்க வந்து Jane Austen பொறுத்த மட்டும் நான் நேத்து சொன்னதுதான், you have to study all her book in chronology. Only 6 works, very simple and easy to memorize. And then what are her incomplete work? இது மட்டும் தான் நீங்க படிக்க வேண்டியது, ரைட்? ரொம்ப சிம்பிள், அதனால அதே நேரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆதரும் கூட. சோ கொஞ்சம் படிச்சா போதும். அதனால என்ன பண்ணுங்க, அந்த ஆத்தரை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹோம்ஒர்க் ஸ்டோரிஸ் நான் ஆல்ரெடி இதுல கொடுத்துருக்கேன். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஒவ்வொரு ஸ்டோரியில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், வேர் இஸ் தி செட்டிங், when the work was published, இதை மட்டும் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. And you have a next book,
கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் ஒர்க்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு புக் கிரியேட் பண்ணிருக்கோம், ரெடி பண்ணிருக்கிறோம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய மெனி கிளாசிக்கல் ஒர்க்ஸ் வேர் டிஸ்கஸ்ட் இன் தட் புக். Right? That will be highly helpful for you regarding reading the novels. So Pride and Prejudice better இத வந்து எந்த ஜான்ரால நம்ம ஃபிட் பண்ணலாம்னா நாவல் ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட், அதாவது சொசைட்டி, இங்கிலீஷ் சொசைட்டியோட மேனர்ஸ் எப்படி இருக்குது, ரைட், அதை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் தான் Pride and Prejudice. ரைட், இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் ஹீரோ இருப்பாரு, and then ஒரு மிடில் கிளாஸ் ஹீரோயின் இருப்பாங்க. So the class conflict between the upper and the middle class. So this is also one of the mannerism you can find, right? So இந்த மாதிரி சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் the Pride and Prejudice. And the main character is Elizabeth Bennet, who is also called as Lizzie in the novel. Okay, Elizabeth Bennet is the main character. And the title, remember the title Pride and Prejudice is borrowed from Cecilia, which is a work by Frances Burney. Okay, they'll ask Cecilia, it is a novel by Frances Burney. இதுல இருந்து தான் Pride and Prejudice அப்படிங்கிற டைட்டில ஜேன் ஆஸ்டன் borrow பண்ணிருக்காங்க. And the novel set in a fictional place called Meryton. கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன், ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு 5 கேர்ள்ஸ். மிஸ்டர் பெனட் வந்து ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டி ஆளுதான், சரிங்களா. அவருக்கு நல்ல ஒரு எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நல்ல வெல்த பொசஸ் பண்ணிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து தன்னோட கிளாஸை விட குறைஞ்ச கிளாஸ்ல இருந்து ஒரு உமனை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவங்கதான் மிஸ்ஸஸ் பெனட். சோ அவங்க கிட்ட எந்த விதமான ப்ராப்பர்ட்டியுமே பெருசா இல்ல. சோ மிஸ்டர் பெனட் இப்போ இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யாருக்குதான் போகணும் அப்படின்னா அவரோட ஃபேமிலியில யாரு மேல் ஹேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். அது வந்து சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். ஆனா சொந்தமா பொண்ணுங்க இருந்தா கூட அந்த பொண்ணுங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில எந்த விதமான உரிமையும் கிடையாது. ரைட், சோ இதனால மிஸ்ஸஸ் பெனட் பிகினிங்ல இருந்து நம்ம பார்க்கலாம், தன்னோட 5 பொண்ணுங்கள்ல இருந்து யாராவது ஒருத்திக்காவது ஒரு நல்ல ஹை கிளாஸ் சொசைட்டில இருந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா somehow மத்த பிள்ளைங்கள அவ செட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட். சோ இந்த டைம்ல தான் அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பால் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டி. சோ அந்த பார்ட்டிக்கு ரொம்ப ஒரு வெல் டு டூ ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வராரு, அவர் பேர் வந்து பிங்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சோ அப்போ அந்த பிங்லிக்கு நம்மள 5 பிள்ளைல யாராவது ஒரு பிள்ளைய பிடிச்சிருந்தா கூட நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பெனட் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அண்ட் தேர் நம்ம ஹீரோ டார்சியை மீட் பண்றாங்க, சரிங்களா. ஃபிட்ஸ்வில்லியம் டார்சி ஃபுல் நேம். சோ டார்சியை யாரு மீட் பண்றா, நம்ம எலிசபெத். சோ 2 பேருமே ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறாங்க, நார்மலா பேசிக்கிறாங்க. பட் டார்சி வந்து அவன் பார்க்கும் போதே ரொம்ப ஒரு ப்ரைடு, அவனோட அந்த கிளாஸ் கான்சியஸ் அவன் இருக்கிறத யாரு உணர்ந்துடுறா அப்படின்னா எலிசபெத். ரைட், சோ டான்ஸ் ஆட கூப்பிடும் போது அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான். சோ இது வந்து அவளுக்கு வந்து ஒரு விதமான தாட், சரிங்களா. டார்சி வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து எலிசபெத்துக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்துரு. ரைட், அதனாலதான் இந்த நாவலோட ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன, ஒர்க்கிங் டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். That is a working title of Pride and Prejudice. Later it was changed. So அதே மாதிரி நீங்க மிஸ்ஸஸ் பெனட்டோட ஃபேமிலியை பார்த்ததும் டார்சி என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா they are running behind a wealthy man, right? அந்த மாதிரி ஒரு தாட் யாருக்கு இருக்கு, டார்சிக்கு இருக்கு. சோ இதுல நம்ம டார்சி யாரு அப்படின்னு பாக்குறோம்னா டார்சி இஸ் a close friend of பிங்லி, சரிங்களா. பிங்லிக்கு யார பிடிச்சிருது, ஜேன். ஜேன் வந்து she is the first sister of Elizabeth Bennet, மூத்தாக்கா. சோ ஜேனும் பிங்லியும் ஒன்னா இருக்கிறது யாருக்கு பிடிக்கல, டார்சி, சரிங்களா. ஏன்னா பிங்லியோட கெப்பாசிட்டியை விட குறைஞ்சவதான் இந்த ஜேன். சோ அதனால she is not a right choice for his friend பிங்லி அப்படிங்கிற மாதிரி டார்சி திங்க் பண்றான். ரைட், சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிகினிங்ல ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகவே போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த சமயத்துலதான் எலிசபெத் பென்னட் met a man called Wickham, Square Wickham, சரிங்களா. Wickham
இவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா ஹி இஸ் அ வுமனைசர், ரைட், பட் ஹி இஸ் அ சோல்ஜர். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உமனுக்கு வந்து யாரு மேல ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், அவங்க மேல ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரிங்களா. சோ அதனாலதான் டார்சியும் சரி அண்ட் அவங்களோட சிஸ்டர்ஸும் விக்யாம பத்தி கேள்விப்பட்டது, அவன் ஒரு சோல்ஜர் அப்படின்னதுமே அவன் மேல ஒரு கிரஷ் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். சோ இந்த டைம்ல விக்யாம மீட் பண்றாங்க. அண்ட் தென் விக்யாம் வந்து டார்சியோட விக்யாமுக்கு வந்து டார்சியோட அப்பா தான் காட் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. டார்சியோட ஃபாதர் தான் விக்யாமோட காட் ஃபாதர் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் விக்யாமுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுவான் டார்சி. பட் அவன் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவான், அவன் ஒரு ஸ்பென்த்ரிஃப்ட். சோ அவன் கண்டபடி செலவழிச்சு எல்லாத்தையுமே போட்டு விட்டுருவான். ஆனா நம்ம ஹீரோயின் எலிசபெத் ஜேன் கிட்ட, சாரி எலிசபெத் பெனட் கிட்ட விக்ரம் என்ன சொல்லிடுவான், டார்சி வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணி என்ன சீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணிடுவான். ஆல்ரெடி எலிசபெத்துக்கு யார பிடிக்கல, டார்சியே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப பேட். இதுல விக்காம ஏமாத்திட்டான்னு இவன் சொன்னதும் அதையும் அவன் நம்பிடுவான், ரைட். சோ லேட்டரா இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்யாம் வந்து எலிசபெத்தோட ஒரு சிஸ்டரான லிடியாவை கூட்டிட்டு ஓடி போயிடுவான். ஹி எலோப்ட் வித் லிடியா. சோ இது வந்து தன்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய டிஸ்கிரேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு திங்க் பண்றா, எலிசபெத். சோ இந்த இஷ்யூவை டார்சி தான் சார்ட் அவுட் பண்றான், சரிங்களா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மணியை கொடுத்து விக்யாம லிடியாவை மேரி பண்ண வைக்கிறான். சோ இது மூலமா 2 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. தன்னோட ஃபேமிலியே டிஸ்கிரேஸ்ல இருந்து காப்பாத்திட்டான் டார்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல இருக்கக்கூடிய ஒப்பீனியன் மாறுது. சோ லேட்டரா எகெயின் தேர் வாஸ் அ கிளாஸ் கான்ஃபிளிக்ஸ், சரிங்களா. டார்சி ஒரு பெரிய பணக்காரன், எலிசபெத் ஜெயினோ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் கேர்ள். சோ இவங்க 2 பேருக்குள்ள ஒத்து வராதுங்கிற ஃபேமிலி இஷ்யூஸ் பின்னாடி போகும். சோ ஃபைனலா எல்லாத்தையும் தாண்டி டார்சியும் எலிசபெத்தும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. So that is a story of Pride and Prejudice. So இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா marriage is a main theme. And there is a discussion about the class, right, society and all that. இதுல ஒரு தடவை என்ன கேட்டிருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிடியாவை கூட்டிட்டு விக்யாம் எந்த இடத்துக்கு ஓடி போனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க ஒரு தடவை, சரிங்களா. சோ எலோப்மெண்ட் பிளேஸ். சோ தட்ஸ் வை ஜேன் ஆஸ்டனோட நாவல்ஸ்ல பிளேஸ பாத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன், சரிங்களா. சோ the place is Ramsgate. சொல்லுவாங்க, நீங்க ராம்ஸ்கேட்ங்கறத ஞாபகம் பிரேக் ஆகுது. I repeat. Ma'am, voice break ஆகுது ma'am. What about now? Now okay ma'am. Yeah. So Ramsgate is a place where Wickham and Lydia eloped. So marriage is a central theme of Pride and Prejudice. And this is an question they have already asked. This is the opening line of Pride and Prejudice. It is a truth universally acknowledged that a single man in possession of a good fortune must be in want of wife. So this is the opening line of Pride and Prejudice. Okay. And we know this novel was published anonymously. Name kuda use பண்ணாம தான் நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கு. And there was an epilogue. எபிலாக்னா என்ன, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, சரிங்களா. கன்க்ளூஷன்ல என்ன, ஒரு எபிலாகோட தான் இந்த நாவல் முடியும். எபிலாக்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, எலிசபெத்தும் டார்சியும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்ட வந்து எபிலாக்ல கொடுத்திருப்பாங்க. So remember, Pride and Prejudice has an epilogue. Remember. Now Mansfield Park, published year 1814. So I already told something about Mansfield Park. Do you remember in yesterday class? Edward Said criticized Mansfield Park in culture and imperialism. Yeah, correct. So in Orientalism, right? Orientalismல முக்கியமான ஒரு ரைட்டர் தான் யார், எட்வர்ட் சையத் in post colonial studies. So அதுல எட்வர்ட் சையத் மான்ஸ்ஃபீல்ட் பார்க்ல இருக்கக்கூடிய கெலோனியல் தீமை டிஸ்கஸ் பண்ணிருப்பார், right? He criticized in his book Culture and Imperialism. அது அந்த பார்ட் ஸ்லைட்ல வரும். So Mansfield Park is a third published novel. 1814ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் இதுல ஹீரோயின் பாருங்க, ஃபேனி பிரைஸ், சரிங்களா. அண்ட்
ஃபேனி பிரைஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஷை அண்ட் வீக் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மத்த கேர்ள்ஸ் இப்ப நீங்க எலிசபெத் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தைரியமான ஒரு போல்டான லேடியா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே நேரத்துல எலினோர் who was the main character, she is also like very prudent, naive, but at the same time she is strong enough. ஆனா நீங்க இப்ப நம்ம எம்மா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எம்மா கேரக்டருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க மேட்ச் மேக்கிங் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூ, why you are doing that, but she is very confident about what she is doing. சோ அந்த மாதிரி ஒரு போல்ட் அண்ட் கான்பிடென்ட் கேர்ள் தான் எம்மா. சோ இது மாதிரி ஜேன் ஆஸ்டனோட ஒவ்வொரு ஃபீமேல் கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. பட் ஃபேனி பிரைஸ் இஸ் குவைட் டிஃபரெண்ட், ரைட்? சோ ஷி வாஸ் வீக் அண்ட் ஷை. இப்போ ஃபேனி பிரைஸ் பாத்தீங்கன்னா தன்னோட அங்கிள் அண்ட் ஆண்டோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷி கேம் டு லேடி பெட்ரன்ஸ் ஹவுஸ். சரிங்களா? அங்கிள் வந்து சர் தாமஸ் அண்ட் ஆண்டி வந்து லேடி பெட்ரன். சோ அவங்களோட எஸ்டேட் தான் மான்ஸ்ஃபீல்ட் பார்க். சோ இங்க வரா அண்ட் தென் again she is facing so many troubles because of her lower status. சரிங்களா? and then how she overcomes all such conflicts, right? அவளோட அந்த ஸ்டேட்டஸை வச்சு அவளை வந்து இது பண்ணுவாங்க, ரைட்? ஒவ்வொரு கேரக்டருமே. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்றான். ஃபைனலி ஹவு ஷி மேரிஸ் ஹர் லவ் எட்மண்ட். அவளோட லவ் வந்து எட்மண்ட். ஸோ ஹவு ஷி மேரிஸ் ஹர், ஆல் சச் திங்ஸ் becomes the summary of Mansfield Park. Please read extra. And then I have given characters, some of the characters. You can go through that. So now, what is the main colonial theme? பாருங்க, here Mansfield Park அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் வந்து சர் தாமஸ் ஓடது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? he also possess plantations. சரிங்களா? பிளான்டேஷன்னாலே சுகர் பிளான்டேஷனோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் பிளான்டேஷன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்லேவ்ஸா யாரு இருப்பாங்க? ஆப்பிரிக்கன்ஸ் தான் இருப்பாங்க. சோ இதுல தன்னோட அங்கிள் வந்து ரொம்ப குட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் அக்கேஷன்ல வந்து ஃபேனி பிரைஸ் வந்து பேசுவா. சரிங்களா? அதாவது ஆக்சுவலி ஒரு குட் மாஸ்டர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றது ஓகே தான், பட் அந்த இடத்துல வந்து எனிஹவ் ஷி இஸ் சப்போர்ட்டிங் அ ஸ்லேவரி, ரைட்? ஒரு மாஸ்டர் அந்த இடத்துல வந்து குட் மாஸ்டர் அண்ட் தென் ஆப்வியஸ்லி ஹி ஹேட் சம் கண்ட்ரோல் ஓவர் பிளாக் பீப்புள், ரைட்? பிளாக் ஸ்லேவ்ஸ் தேர். ஸோ எனிஹவ் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் ஸ்லேவரி, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஸ்லேவரிய சப்போர்ட் பண்ற மாதிரி யார் எழுதியிருக்கிறா? ஜேன் ஆஸ்டன் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு Edward Sayer criticized her in Culture and Imperialism, right? Now Emma 1815 work, it is set in the village of Highbury, and we can refer in classics and English literature book. So Emma பத்தி சொல்லணும்னா already I told you that matchmaking is the main theme, right? First ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவா. சரிங்களா? அவளோட கவர்னஸ்க்கும் அதுல இருக்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஹை சொசைட்டி மேனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. சோ இப்போ கல்யாணம் பண்ணி வச்சதும் தானுக்கு வந்து ரொம்ப மேட்ச் மேக்கிங்ல ஷீ இஸ் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தங்களையா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு திங்க் பண்ணுவா. பட் எந்த ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரிங்களா? இட்ஸ் ஃபெயில்ட், எவ்ரிதிங் இஸ் ஃபெயில்ட். தென் ஹவு லேட்டர் ஷீ மேரிட் ஜார்ஜ் நைட்லி, ரைட்? கடைசியா ஜார்ஜ் நைட்லிங்கிறால மேரேஜ் பண்ணிப்பா. That's a one-line story of Emma. You have to read in depth. Next story is Persuasion. Persuasion, remember, it is published along with Northanger Abbey. In the work, Persuasion or in the work, same publish actually கேட்பாங்க. So Northanger Abbey 1818, Persuasion 1818. சரிங்களா? This is also 1818. ஆனா புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டில் பேஜ்ல வந்து நார்தாங்கர் அபேயோ பர்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட மெயின் பேஜ்ல பாத்தீங்கன்னா 1818 பப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலா 1817 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு.
பர்சுவேஷனும் நார்தாங்கர் அபே. ரைட், நீங்க நெட்ல போயிட்டு பர்சுவேஷன் நார்தாங்கர் அபே அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த டைட்டில் பேஜ்ல வந்து 1818 தான் காட்டும். ஆனா எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு நீங்க செப்பரேட்டா பாத்தீங்கன்னா 1817 காட்டும். Someone mic is on, I guess. So this is the last completed novel of Jane Austen. So பாருங்க, இந்த ஒர்க் வந்து போஸ்ட் நெப்போலியனிக் வார்ல செட் ஆயிருக்கும். அப்போ சும்மா கெஸ் பண்ணுங்களேன், ஜேன் ஆஸ்டன்ன்ற எந்த நாவல் வந்து நெப்போலியனிக் எரால செட் ஆயிருக்கும்? இது வந்து போஸ்ட் நெப்போலியன். சொல்லுங்க. 1815 எம்மா மேம். எம்மா. கரெக்ட், வெரி குட், எம்மா. ஏன்னா இயர் பாருங்க 1815, நெப்போலியனிக் வார்ஸ் வந்து நடந்துட்டு இருந்த சமயம். சோ அந்த சமயத்துலதான் எம்மா எழுதுறாங்க. அண்ட் செட்டிங்குமே பாத்தீங்கன்னா நெப்போலியனிக் கரெக்டா நெப்போலியனிக் வார்ஸ் நடக்கிற சமயத்துலதான் சரிங்க. சோ போஸ்ட் நெப்போலியனிக் வார் செட்டிங் பாத்தீங்கன்னா பர்சுவேஷன். சோ இதுல கதை என்னன்னு பாருங்க. ஆன் எலியட். ஆன் எலியட்க்கு இப்ப 27 வயசுங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெட்ரிக் வென்ட்வொர்த் அப்படிங்கிற ஒரு மனுஷனோட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஆனா அந்த என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக் பண்ணிருப்பா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ ஃப்ரெட்ரிக் வென்ட்வொர்த்துக்கு பெருசா காசுலாம் இருக்காது. ஹி வாஸ் நாட் வெல்தி. சோ ஆன் எலியட்டோட ஆண்ட் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஃப்ரெட்ரிக் வென்ட்வொர்த்த கல்யாணம் பண்ணாதன்ட்டு. சோ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா, பிரேக் ஆஃப் பண்ணி he call off her engagement and she call off her marriage with Frederick Wentworth. So later பாத்தீங்க அப்படின்னா after 8 years now Frederick Wentworth he was very wealthy. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்போலியனிக் வார்ஸ் அப்பதான் முடிஞ்சிருக்கும். he was a naval officer. சரிங்களா? சோ நெப்போலியனிக் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. அதுல வந்து பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிருக்கும் இல்லையா? சோ அதனால இவரோட பார்ட் அதுல இருந்ததுனால he possessed nearly 25,000 pounds. 25,000 pounds-உம் இன்னும் கொஞ்சம் வெல்த்தும் இவருக்கு கிடைச்சிருக்கு. சோ இது மூலமா ஃப்ரெட்ரிக் வென்ட்வொர்த் பயங்கர பணக்காரரா ஆயாச்சு. சரிங்களா? இப்ப பணக்காரராகி மறுபடியும் யாரோட லைஃப்ல வராங்க? ஆன் எலியட்டோட லைஃப்ல வராங்க. சோ எப்படி ஆன் எலியட்டும் ஃப்ரெட்ரிக் வென்ட்வொர்த்தும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? தட் இஸ் a story of persuasion. சரியா? சோ கேரக்டர்ஸ் you should know. Now Northanger Abbey. Northanger Abbey is a Bildungsroman. You know, Bildungsroman, coming of age எல்லாமே ஒண்ணுதான். அதாவது ப்ரொட்டகனிஸ்டோட growth from childhood to adult. சரிங்களா? சோ இத வந்து ட்ரேஸ் பண்றதுதான் நம்ம Bildungsroman அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஜேன் ஆஸ்டன் எதை சட்டையர் பண்றாங்கன்னு பாருங்க. காத்திக் நாவல்ஸ சட்டையர் பண்றாங்க. சோ இப்படி கேட்பான், காத்திக் நாவல்ஸ வந்து சட்டையர் பண்ணி ஜேன் ஆஸ்டன் எழுதின ஒர்க் தட் இஸ் நார்தாங்கர் அபே. Who wrote Nightmare Abbey? Thomas Love Peacock. Yeah. So same அந்த Nightmare நார்தாங்கர் அபேக்கு பதிலா Nightmare Abbey போட்டீங்கன்னா that is Thomas Love Peacock. So நார்தாங்கர் அபேயுமே ஒரு பிளேஸ் தான். சரிங்களா? சோ இதுல வரக்கூடிய ஹீரோயின் பாருங்க, கேத்தரின் மோர்லாண்ட். இவ வந்து ஒரு ஃபேன்சிஃபுல் லைஃப், அதாவது ஒரு இமேஜினேஷன்லயே லைஃப் லீட் பண்ணுவா. சரிங்களா? நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவா. அதுவும் அவ ரீட் பண்ற புக்ஸ் எல்லாமே காத்திக் நாவல்ஸா தான் இருக்கும். பேய் கதை. சரிங்களா? பேய் கதையை படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மர்மமான அரண்மனை, சரிங்களா, அப்புறம் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு அவளாவே அந்த இமேஜின் பண்ணிப்பா. ரைட்? சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த கேத்தரின் மோர்லாண்ட். சோ இவ ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து விசிட் பண்றான். சரிங்களா? அண்ட் she read many gothic novels. இதுல பாத்தீங்கன்னா ஃபேனி பர்னி, அதுக்கப்புறம் த மங்க் பை செசில் டே லீவிஸ். சோ இந்த ஆத்தர்ஸ் பத்தின ரெஃபரன்ஸ் வந்து இதுல வரும். ஃபேனி பர்னியோட ரெஃபரன்ஸும் மங்க் எழுதின லீவிஸ், மேத்யூ கிரிகரி லீவிஸ் ஃபுல்லி. சோ இவங்களோட ரெஃபரன்ஸுமே இந்த நாவல்ல இருக்கும். பட் மேஜரா இந்த நார்தாங்கர் அபேல இந்த கேத்தரின் மோர்லாண்ட ரெஃபர் பண்ணும் போதுதான் யாரோட ஸ்டோரி தான் ஹைலைட்டடா காட்டப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் ராட்கிளிஃபோட 1794 காத்திக் நாவலான மிஸ்ட்ரிஸ் ஆஃப் உடால்ஃபோர்ட். இந்த நாவல் வந்து இந்த கேரக்டர் கேத்தரின் மோர்லாண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இவ அதை ரீட் பண்றப்பா. சோ இத வந்து இத பேஸா வச்சுதான் ரொம்ப கற்பனை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இன் திஸ் நாவல் there is also a historical reference to baseball. சரிங்களா? பேஸ்பால் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ பத்தின ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸுமே நார்தாங்கர் அபேல வந்திருக்கு. ரைட்?
So I can't tell all the story, right? It will be very difficult. Illa story solungra. So you should do some self work. Okay. Now, other works அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடி சூசன், இட் இஸ் an epistolary novel. Okay. Incomplete work அப்படின்னு பாக்குறோம். Then Watson, again an incomplete work. So இந்த நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் சாண்டிஷன். இது வந்து ஃபிராக்மெண்டா எழுதி விட்டுருப்பாங்க. சரிங்களா, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபிராக்மெண்டா தான் இருக்குமே தவிர ஒரு கம்ப்ளீட்டட் ஒர்க்கா சாண்டிஷன் இருக்காது. சோ பாருங்க, லேட்டரா 20th century 1925ல தான் இந்த சாண்டிஷன் அப்படிங்கிற ஃபிராக்மெண்டே பப்ளிஷ் ஆகுது, ஜேன் ஆஸ்டனோடது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட சாண்டிஷனோட ஒர்க்கிங் டைட்டில் வந்து த பிரதர்ஸ். பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸோட ஒர்க்கிங் டைட்டில் என்ன? First impression. Impression. ஓகே. மிஸ்ஸஸ் டாலவே, மிஸ்ஸஸ் டாலவேயோட ஒர்க்கிங் டைட்டில் என்ன? The Hours. வெரி குட், த அவர்ஸ். மிஸ்ஸஸ் டாலவே பை வர்ஜினியா வுல்ஃப், அதோட ஒர்க்கிங் டைட்டில் என்னன்னு பார்த்தோம், த அவர்ஸ். தென் ஓகே, இப்போ பாருங்க, someone called James Edward Austen Leigh, who is actually nephew to Jane Austen. சரிங்களா, இவங்க வந்து nephew to Jane Austen. இவங்க என்ன பண்றாங்க, ஜேன் ஆஸ்டனுக்காக ஒரு மெமோயர், ஒரு பயோகிராஃபி எழுதுறாங்க. A Memoir of Jane Austen, 1869. Same year, Matthew Arnold's work was published. What is it? Culture and Anarchy. Good. 1869ல நேத்தான பார்த்தோம், Culture and Anarchy was published, Matthew Arnold. So now, A Memoir of Jane Austen, which is a biography by Jane Edward Austen Leigh, was published. So இந்த பயோகிராஃபில தான் இந்த சாண்டிஷன் அப்படின ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது. And then in the great tradition, F.R. Lewis called her as a great novelist. Jane Austen a great novelist அப்படின்னு சொல்லி F.R. Lewis வந்து குறிப்பிட்டார். F.R. Lewis ஓட மேகசின் சொல்லுங்க பாப்போம். Scrutiny. Scrutiny year 1932. 1932. Very good. 1932 Scrutiny. Okay. Whose magazine was Examiner? Leigh Hunt. Leigh Hunt. Hunt. Okay. Whose magazine was Cornhill? William Who edited? Who edited? Thackeray Snacker. Yeah, William Makepeace Thackeray. So, magazines and authors you should know. What about Dial? Sorry. Dial யாரோடதுன்னு பார்த்தோம்? பிரேக் ஆகுது. T.S. Eliot வந்து வேஸ்ட்லேண்ட் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கும் டயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. நேம் பாத்துக்கோங்க, I do forget. One more writer, a woman writer, Harriet Monroe. Harriet Monroeோட மேகசின் சொல்லுங்க. Magazine of poetry was மேகசின், அதோட அவங்களோட ஒர்க், அவங்களோட மேகசினோட நேமே மேகசின் தான். மேகசின் போயட்ரி. இந்த ஹாரியட் முன்ரோவோடது. டயல் மட்டும் யாருன்னு பார்த்து கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட்டு. American Transcendentalism. அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம். அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம்ல வந்து அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம்ல அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம் இஸ் a movement. அண்ட் அந்த மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரைட்டர்ஸுமே அவங்களோட ஒர்க்கை டயல் அப்படிங்கிற மேகசின்ல தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சேம் டைட்டில்ல இங்கிலீஷ் மேகசினும் உண்டு, அமெரிக்கன் மேகசினும் உண்டு. சரிங்களா, அமெரிக்கன் மேகசின் டயல் வந்து மார்கரெட் ஃபல்லர். ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆதர் பார்க்கலாம், மரியா எட்ஜ்வொர்த். ஓகே, மரியா எட்ஜ்வொர்த் பாத்தீங்கன்னா 1767ல இருந்து 1849 ஆங்கிலோ ஐரிஷ் நாவலிஸ்ட். சரிங்களா, இவங்களோட ஒர்க்ஸ் மட்டும் நீங்க வந்து டைட்டில் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, டைட்டில் பார்த்து வச்சுக்கோங்க.
சின்ன சின்ன மெயின் கேரக்டர்ஸ் ப்ரொட்டகனிஸ்ட் யாரு அதை மட்டும் பார்த்து வச்சா கூட போதும் மரியா எட்ஜ்வர்த்தை பொறுத்தவரையில. சரிங்களா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் நாவல் எழுதுனதா சொல்றாங்க. இவங்களோட ஒர்க்ஸ் தான் யாருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததா? வால்டர் ஸ்காட் டு ப்ரொடியூஸ். ஏன்னா வால்டர் ஸ்காட்னாலே ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் தான் அவர் எழுதுவாரு நமக்கு தெரியும். சோ வால்டர் ஸ்காட்டுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா மரியா எட்ஜ்வர்த்தோட நாவல்ஸ் சொல்றாங்க. இவங்களோட கேசல் ராக்ரண்ட் இஸ் அ வெரி ஃபேமஸ் நாவல். 1800 பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு. இதுல தாடி குவர்க் அப்படிங்கிறவங்க ப்ரொட்டகனிஸ்ட். சரிங்களா? எந்த ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசல் ராக்ரண்ட், தாடி குவர்க். தாடி குவர்க் இஸ் an example for unreliable narrator. So what is unreliable narrator? What is the meaning of unreliable narrator? பேர்லே பாருங்க அன்ரிலையபிள்னு இருக்கு. நம்ப தகுந்த ஆட்கள் இல்லைன்னு அர்த்தம். சோ ஒரு நரேட்டர் இருக்கிறாரு அப்படின்னா அவரோட நரேஷன் 100% ட்ரூவா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ தட் இஸ் அன்ரிலையபிள் நரேட்டர். we can't trust the narrator. சரியா? அவரோட வேர்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கு மேலே நம்மளால ட்ரஸ்ட் பண்ண முடியாது. சோ this is a term coined by வெயின்சி பூத். லேட்டரா வெயின்சி பூத் அப்படிங்கிறவர் தான் வெயின்சி பூத் is the one who coined the term unreliable narrator. என்ன புக்ல காயின் பண்ணிருப்பாரு சொல்லுங்க? 1961 book. Am I in the line? Yes or no, please? Yes, ma'am. Yes, ma'am. Okay. The Rhetoric of Fiction. Okay, the Rhetoric of Fiction. The Rhetoric of Fiction. So this is a book by Wayne Booth, published in 1961. இந்த ஒர்க்ல தான் அன்ரிலையபிள் நரேட்டர் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. Right. Now, it's a first historical novel. Castle Rakrant is a first historical novel. First historical மட்டும் கிடையாதுங்க. பாருங்க அதுக்கு என்னெல்லாம் இருக்குன்ட்டு. Castle Rakrant is a first regional novel. ஒரு பர்டிகுலர் ஏரியால செட் ஆயிருக்குது. Then Anglo-Irish novel, first big house novel, first saga novel. Saga novel அப்படின்னா ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலிய பேஸ் பண்ணி அடுத்தடுத்து ஸ்டோரிஸ் வரும். அதுதான் நம்ம சாகா நாவல்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நீங்க மூவிஸ்லயே பாத்தீங்கன்னா சில வேம்பயர் மூவிஸ் எல்லாம் உண்டு. சாகானே அதுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ரைட்? அந்த ஃபேமிலிய பேஸா வச்சு அடுத்தடுத்து வந்துட்டே. So in the Castle Rakrant inspired Walter Scott to write Waverley novels, as I told you earlier. And her other works I have given here. பாருங்க, Belinda is prescribed in colleges. So அதனால you have to read a little summary of Belinda. Then other works தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Lenora, The Absentee, Osmond, right? These are all Mary Edgeworth next works. பெலிண்டால ஆக்சுவலா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஒயிட் உமனை பேஸ் பண்ணி தான் அந்த கதை போகும். சரிங்களா? இதுவுமே ஒரு மேரேஜ் தீம் மாதிரி தான் போகும். அந்த கேர்ளோட நேம் பாத்தீங்கன்னா லூசி. சோ கதை முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மேன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முடியும். அந்த பிளாக் மேன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூபா. ஷி வாஸ் a black servant. சோ இந்த ஜூபாக்கும் இந்த ஒயிட் உமனான லூசிக்கும் கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரிஜினலா மரியா எட்ஜ்வர்த் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பெலிண்டாங்கிற நாவலை முடிச்சிருப்பாங்க. இது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம். ஒரு ஒயிட் உமன் ஒரு பிளாக் சர்வெண்ட கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங். இதை யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுவும் முக்கியமா மரியா எட்ஜ்வர்த் ஃபாதர், ஐ கெஸ். சோ என்ன பண்றாங்க, அதுக்கடுத்து வரக்கூடிய எடிஷன்ஸ்ல இந்த எண்டிங்கை மட்டும் அப்படியே மாத்திடுறாங்க. சரிங்களா? அந்த ஜூபாலாம் இல்ல, இன்னொரு கேரக்டர் வருவான், ஜேம்ஸ் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் வருவான். சோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜூபா ஷி மேரிஸ் ஜேம்ஸ் ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரெண்ட் எண்டிங் அடுத்தடுத்த எடிஷன்ஸ்ல மாத்திருப்பாங்க. சரியா? சோ இட்ஸ் the ending is controversial in Belinda. And then her children's stories is the birthday present. Tell me who wrote the birthday letters? Ted Hughes. Very good. Ted Hughes. Sylvia Plathக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அழகா சொல்லியிருப்பாரு எந்த ஒர்க்ல, பர்த்டே லெட்டர்ஸ். The birthday present is by Maria Edgeworth. Birthday letters is by Ted Hughes. Ted Hughes, remember, he is famous for
He is famous for using animal imagery in his poems. சரிங்களா, அவரோட poems எல்லாத்துலயுமே animal imagery யூஸ் பண்ணிருப்பாரு. Like hawk roosting, hawk, right? And then thought fox, hawk roostings are the fine examples of Ted Hughes using animal imagery, right? Ted Hughes எப்போ poet laureate இருந்திருப்பாரு? 1983. 83 or 84, I guess. 1984. Ted Hughes became the poet laureate of England. 1984. So married Sylvia Plath. What is the pseudonym of Sylvia Plath? Sylvia Plath ஓட pseudonym சொல்லுங்க. Victoria Lucas. So Victoria Lucas இப்படிங்கிற அந்த pseudonym அவங்க எழுதின ஒரே ஒரு நாவல். She wrote only one novel called The Bell Jar. இந்த Bell Jar அப்படிங்கிற இந்த ஒன்லி நாவல்ல தான் விக்டோரியா லூக்கஸ் அப்படிங்கிற தன்னோட pseudonym யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, மத்தது எல்லாமே அவங்க poetry collection தான் எழுதிருப்பாங்க. Her famous poetry collection is Ariel. When it was published? (1963 or 65? I'm not sure. நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணுச்சா, செத்த வருஷத்தன்னைக்கு பப்ளிஷ்? 1963 எக்கோ அடிக்குதே. I can't hear. 1963. 1963, ma'am. Yeah, 1963. So Ariel 1963 ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த அம்மா செத்த வருஷமும் 1963 தான். பிளாத் இறந்ததும் 1663 தான். Same year, Ariel, her poetry collection, very famous poetry collection. Already they asked in chronology. Okay, they may ask this time also. All such things we'll see. Okay, again and again we'll repeat. இன்னும் நம்ம சில்வியா பிளாத் எல்லாம் பார்க்கல, டெட் ஹியூக்ஸும் பார்க்கல. அவங்களாம் மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ். ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டிக்காக இப்பவுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆளை பத்தி நம்ம ஆல்ரெடி லிசன் பண்ணியிருந்தோமே, ஏதோ கேட்டிருந்தோமே, ஏதோ ஒரு 2 போயம் சொன்னாங்களே, வாட் இஸ் தட்? சோ எப்ப கேட்டாலும் அந்த மாதிரி ரெக்கலெக்ட் பண்ற அளவுக்கு திருப்பி ரீகால் பண்ணி படிங்க. சரியா? நெட் எக்ஸாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து பைஹார்ட் பண்றீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து ரீகால் பண்றீங்கிறதுலதான் உங்களோட ரிசல்ட்ஸ் இருக்கு. சரியா? சோ ரீகால் பண்றதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், again revise, have to give multiple revisions. சரிங்களா? அதுல டெஸ்ட் எத்தனை தடவை நீங்க எழுதி பாக்குறீங்க, எத்தனை அட்டெம்ப்ட் பண்றீங்க, டெய்லியுமே டெஸ்ட் வைக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்ல. எத்தனை பேர் டெய்லி டெஸ்ட்டை ப்ராப்பரா அட்டென்ட் பண்றீங்க? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 6 நாள் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. 7வது நாள் சண்டே என்ன பண்ணணும், அந்த எல்லா டெஸ்டையும் மறுபடியும் உங்களால எழுதி பார்த்து உங்களால எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியுதா? This is a way you can check. This is a way how you can recollect things from your mind. Right? உங்களோட மெமரி லெவல நீங்க இப்படிதான் டெஸ்ட் பண்ணணும். அதே நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து படிப்புல என்கேஜ் ஆயிருக்கிறீங்க. ரைட்? சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அட்லீஸ்ட் இந்த டைமுக்குள்ள நீங்க ஒரு பர்டிகுலர் இயர் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்த சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ரைட்? ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ற மாட்டல ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். சோ அது நீங்க என்ன பண்ணலாம், சொல்றது ஈஸி, செய்யறதுதான் கஷ்டமா கூடாது. சரியா? நமக்கு வேற வேலை கிடையாது. அதுக்குதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுக்குதான் படிக்கிறீங்க. சோ அத பண்ணிதான் ஆகணும். So Walter Scott, 1771, he was a Scottish novelist. சரிங்களா? Father of historical novel இவரதான் சொல்றோம். He is famous for Waverley novels. கிட்டத்தட்ட 40 வயசு இருக்குங்க இவருக்கு. இவர் வந்து சக்சஸே எப்பவும் பாக்குறாரு, 40 வயசுக்கு மேலதான் பாக்குறாரு. அவர் எழுதுற ஃபர்ஸ்ட் ஒர்க் வேவர்லி அப்படிங்கிற ஒர்க்ல. சரிங்களா? And then I have given list. இது வந்து உங்களோட புக்ஸ்ல வரும். உங்களோட நெக்ஸ்ட் புக் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ அந்த புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸுமே நான் ஆட் ஆன் பண்ணியிருப்பேன். ஸோ யூ கேன் டேக் ஸ்கிரீன்ஷாட். இப்போதைக்கு படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, யூ கேன் டேக் ஸ்கிரீன்ஷாட்ஸ். அதுல மெயின் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இவான் ஹோ, தாலிஸ்மேன், த ஹார்ட் ஆஃப் மிட்லாத்தியன், த ஓல்ட் மொராலிட்டி. இவர்கிட்ட இருந்து உங்களுக்கு குராலஜில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி செட்டிங்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் கேட்கறதா இருந்தா. சோ இவான் ஹோ பாருங்க, செட்டிங் வந்து நார்மன் கான்குவெஸ்ட் டைம். நார்மன் கான்குவெஸ்ட் எப்ப சொல்லுங்க பாப்போம், ஞாபகம் இருக்கா பாப்போம்?
1066. ஓகே, நார்மன் கான்குவெஸ்ட். சோ இத செட்டிங்கா வச்சுதான் இவான்ஹோ அப்படிங்கிற ஒரு நாவல். அதுல இட் இஸ் செட்டிங், அதுல ரெயின் யாரோட ரெயின் இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் த ஃபர்ஸ்ட் த லைன் ஹார்ட், ராபின் ஹுட்லாம் வருவார் சரிங்களா. தென் த நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் கெனில்வர்த், எலிசபெத்தன் இங்கிலாந்துல செட்டிங். இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரீட் பண்ணி பாருங்க. Then Talismans also treats the same period, that is the 20th century. Talisman ஓட செட்டிங் பாத்தீங்கன்னா 20th century-ஆ இருக்கும் சரிங்களா, ஃபார்வர்ட்ல செட்டிங் பண்ணிருப்பாரு. அண்ட் தென் ஹார்ட் ஆஃப் மிட்லாத்தியன் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணிருப்பாரு ஹார்ட் ஆஃப் மிட்லாத்தியன். ஓல்டு மொராலிட்டி இஸ் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நாவல்ங்கிற சொல்லதை விட்ட ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது அவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. And we know, already I told this point several times, John Gibson Lockhart was Scott's biographer. Who was he? Scott க்கு இவர் என்ன வேணும்? Father-in-law. Scott க்கு என்ன வேணும்? son-in-law. Yeah. Lockhart வந்து son-in-law வால்டர் ஸ்காட்க்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரைட், ஜான் கிப்சன் லாக்ஹார்ட் ஞாபகம் இருக்கா? ரொம்ப Blackwood magazines. பிளாக்வுட் மேகசின்ல கீட்ஸ கிரிட்டிசைஸ் பண்ணால் யாருதான்? ஜான் கிப்சன் லாக்ஹார்ட். ரிமெம்பர். நவ் வில்லியம் ஹாரிசன் எய்ன்ஸ்வொர்த், இவங்களும் ரொம்ப மைனர் ரைட்டர் சரிங்களா. இப்ப இவங்களோட நாவல்ஸ நீங்க வந்து உட்காந்து படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா டைட்டில் தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த ஆத்தர் தான் இந்த ஒர்க் எழுதிருக்காங்க. ஏன்னா ரூப்வுட் ஆல்ரெடி ஒரு தடவை ஆத்தர் மட்டும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, வேற எதுவுமே கேட்கல. சோ யூ ஷுட் நோ this work is written by this author. சரியா, W.H. Ainsworth wrote Rookwood 1834, Tower of London, Old St. Paul's, then Windsor Castle, Star Chamber. These are all the works. ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணுங்க சரிங்களா. ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி அத அந்த ஒர்க்ஸ் அப்படியே லைன் பை லைன் தரவு பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. தென் ஜார்ஜ் P.R. ஜேம்ஸ், வெரி மைனர் ஆதர் சரிங்களா. இவரோட ஒர்க்ஸ் வந்து ரீட் அவுட் பண்ணி நீங்களே படிச்சுக்கோங்க. தென் தாமஸ் லவ் பீகாக் நம்ம மைனர் ஆதர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எழுதின கிரிட்டிக்கல் ஒர்க் இஸ் வெரி ஃபேமஸ். 4 Ages of Poetry-ன்னு பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல. சோ 4 Ages of Poetry-க்கு இவர் ஃபேமஸ். அப்புறம் நாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா he wrote Headlong, Melincourt, Nightmare Abbey. Remember Melincourt, one particular character called Featherless. What is his name? Featherless. Featherless. So யாரை ரெப்ரசென்ட் பண்ண அந்த ஃபெதர்னஸ்ங்கிற கேரக்டர்? Robert Southey. குட், ராபர்ட் சதே. ராபர்ட் சதே பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். மெலின்கோட், தாமஸ் லவ் பீகாக், ராபர்ட் சதே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. இந்த நேம் ஃபெதர்னஸ். 4 Ages of Poetry is famous. IGSB கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. We'll discuss this critical text later. Then மேரி ஷெல்லியோட one and only at the same time very influential work na Frankenstein, the modern Prometheus. We'll see the summary later. Okay, with this romantic novelist tense சரிங்களா, உங்களுக்கு பேலன்ஸ் ரொமான்டிக் ஏஜ் கம்ப்ளீட்டாவே பார்த்தாச்சு. நமக்கு இப்ப பேலன்ஸ் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொமான்டிக் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு ப்ரோஸ் ரைட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணிடலாம், ப்ரோஸ் ரைட்டர்ஸை டீல் பண்ணிட்டு இருக்கலாம் சரிங்களா. Then we have 4 more minutes. I don't want to waste this. I'm going to introduce Victorian period to you. Just an introduction. So we know Queen Victoria, romantic age க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து Victorian age தான் வரும். So she ruled from 1837 to 1901. இங்கிலாண்ட 1837ல இருந்து 1901 வரைக்கும் ரூல் பண்றாங்க. அதாவது நீங்க குயின் எலிசபெத்தோட ரெயின் வந்து எப்படி பவர்ஃபுல்லோ அதே மாதிரி நம்ம குயின் விக்டோரியாவோட ரூல வந்து நம்ம அந்த பார்ட்ல நம்ம செட் பண்ணலாம். பயங்கரமான பவர்ஃபுல் லேடி சரிங்களா. யா சோ அப்படி என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, காலனைசேஷன் வந்து எலிசபெத்தனோட பீரியட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஆனா இண்டஸ்ட்ரியலைசேஷனை பீக்குக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த விக்டோரியன் ஏஜ் தான். சரிங்களா? அதுல கான்ட்ரிபியூஷன் வந்து முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஆப்வியஸ்லி டு த ரூலர்ஸ். சோ தங்களோட இண்டஸ்ட்ரியலைசேஷன், தங்களோட வெல்த் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே குயின் விக்டோரியா என்ன பண்றாங்க, அந்த டைம்ல ஷீ ஓபன் த கிரேட் எக்ஸிபிஷன். சரிங்களா? கிரேட் எக்ஸிபிஷன் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய கிறிஸ்டல் பேலஸ் ஓபன் பண்றாங்க. சரிங்களா? அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்தோட செல்வ செழிப்பை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் யூரோப்பியன் கான்டினென்ட் எல்லா நாட்டுக்கும் ஒரு வெல்கம் கொடுக்குறாங்க. எல்லா நாடும் வந்து பார்த்து அப்படி இங்கிலாண்ட பார்த்து பிரமிச்சு போகிறதுக்காகவே ஏற்பாடு பண்ணதுதான் இந்த கிரேட் எக்ஸிபிஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட். கிரேட் எக்ஸிபிஷன் இயர் சொல்லுங்க பாப்போம். 1851. Very good. 1851. That is a very important event. Crystal Palace. Again, நீங்க பாத்தீங்கன்னா it was built by அதோட ஆர்கிடெக்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் பாக்ஸ்டன். Please make a note. ஜோசப் பாக்ஸ்டன். இவர்தான் என்ன பண்ணிருப்பாரு, அந்த கிறிஸ்டல் பேலஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாரு. அதை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு யாரு வரா, பிரின்ஸ் ஆல்பர்ட். யூனோ, பிரின்ஸ் ஆல்பர்ட் வாஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் குயின் விக்டோரியா. சரிங்களா? பிரின்ஸ் ஆல்பர்ட்டே வந்து என்ன பண்றாரு, அந்த கிறிஸ்டல் பேலஸ திறந்து வைக்கிறாரு. சோ இந்த மாதிரி வந்து தங்களோட செல்வ செழிப்ப, தன்னோட வெல்த வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் யாரோட ப்ரொஜெக்ட் பண்றாங்க, குயின் விக்டோரியா. இதுல நிறைய ஈவெண்ட்ஸ், முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் அப்ஹீவல்ஸுமே இருந்திருக்கும். ரைட்? எல்லாமே சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சைட்ல வந்து இங்கிலாந்து வந்து வெல்தி ஆயிட்டே போயிருந்தது அப்படின்னா, கட்டாயம் சும்மா வெல்தியா இருக்காது. அதுல ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து, ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு சைடு பீக்குக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே என்வாயர்மெண்ட் வந்து டீக்ரேட் ஆயிருக்கு. ஆப்வியஸா புவர் பீப்புள் அது பாதிச்சிருக்கு. சரிங்களா? அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா there was great reform bills அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜார்ஜியன் பீரியட் லேட்டரா பார்க்கலாம். நான் ரிஃபார்ம் பில்ஸ்க்கு முன்னாடி இந்த விக்டோரியன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டைம்ல தான் ரயில்வே அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? மான்செஸ்டர் ரயில்வே வந்து இந்த டைம்ல தான் ஓபன் ஆகுது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரயில்வே லைன் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒரு பப்ளிக்காக ஒரு ரயில்வே லைன் உண்டாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இங்கிலாந்துல தான். எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர்பூல்ல இருந்து மான்செஸ்டர் இந்த இயர் 1830. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1850லயே மேஜர் இங்கிலாந்து சிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி அடுத்த ரயில்வேஸ் வர ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லண்டன்ல ரயில் ரோட்ஸ் இதெல்லாமே கனெக்ட் பண்ணப்படுது. இது வந்து ஆப்வியஸா வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல கண்ட்ரியோட எக்கனாமிக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா அமைது. இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் டு பி ரிமெம்பர்ட். பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ. We know 1815. அதாவது the great Napoleon was defeated in the place called Waterloo by the British Army. அதுதான் Battle of Waterloo. So this is a very important event happened during the Victorian period. Early Victorian period. Okay, then Peterloo Massacre. 1819 நடக்குது. What is this Peterloo Massacre? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பெரிய வாரே நடந்து முடிஞ்சது, நெப்போலியன் வார். சரிங்களா? அப்போ எவ்வளவோ செலவு பண்ணிருப்பாங்க. என்னதான் கவர்மெண்ட் செலவு பண்ணிருந்தாலும் கடைசியில சஃபர் ஆக போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் பீப்புள் தான். ஏன்னா ஹெவி டாக்ஸேஷன் இருக்கும். ரைட்? அந்த டாக்ஸ் கட்ட வேண்டியது இப்ப மக்களோட கடமையா மாறிடுது. சோ இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு அங்கங்க எல்லா இடத்துலயும் வறுமை. ரைட்? அது மட்டும் இல்லாம புவர் extreme economic slump, and at the same time people can't able to bear corn laws. corn law அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா எனாக்ட் பண்ணிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ன்ஸ் லைக் கிரெயின்ஸ், பார்லி, வீட், பிரெட், இந்த மாதிரி சாப்பிடுற ஐட்டம் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்றாங்க. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா புவர் பீப்புளால தாங்கிக்க முடியல. they can't able to bear. சோ என்ன பண்றாங்க, மான்செஸ்டர், ரைட், which is a main place of London, right? சோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காமன் பீப்புள் என்ன பண்றாங்க, மான்செஸ்டரை நோக்கி படையெடுத்து போறாங்க. we want parliamentary reform. சரிங்களா? எங்களுக்கு வந்து தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க. சோ இதுல கிட்டத்தட்ட இவங்க கேள்வி கேட்கறாங்க,
ஆப்போசிட்ல உள்ள போலீஸ் என்ன பண்றாங்க, they were obviously they want to control the revolts, so they attacked. கிட்டத்தட்ட 18 பேர் இறந்து போனதா சொல்றாங்க. more than 700 peoples were injured in the Peterloo massacre. அதை விட அதிகமாவே தான் இருந்திருக்கும். சும்மா ஒரு பொய் கணக்கா தான் இருக்கும். கம்மியான 18 people தான் இறந்துருக்காங்கன்னு சொல்றதுலாம் கட்டுக்கதை. கட்டாயம் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. சோ இது வந்து ஒரு அடக்குமுறை அப்படின்னு சொல்லலாம். So this is referred as Peterloo massacre. Common people நான் வயலன்ஸா போராடின ஒரு விஷயத்த வயலண்டா முடிச்சது வந்து கவர்மெண்ட். சோ இததான் நம்ம Peterloo massacre அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றோம். இத பேஸ் பண்ணி ஷெல்லி என்ன ஒர்க் எழுதிருப்பாரு சொல்லுங்க. Ode to the West Wind. Okay, Ode to the West Wind. Then England 1819. Mask of Ballad. yeah, very good. The Mask of Anarchy, which is a ballad. Then Ode to the West Wind, it is a poem. Tersa Raima poem. And then England 1819, it is a sonnet. இது மூணுமே ஷெல்லி எழுதியிருப்பாரு based on Peterloo massacre, remember, right? So ஒரு ஈவெண்ட் படிக்கும் போது Peterloo massacre நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே you should think about Shelley's work. நீங்க அப்படி திங்க் பண்ணிட்டீங்கன்னா you are in a right track, right? நான் கேட்கறதுக்கு முன்னாடி you should think. Then Slavery Abolition Act 1833. இது பழைய கதைங்க. யாரும் வந்து அடிமையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லேவரி ஆக்ட் எல்லாம் கொண்டு வராங்க. ஆப்வியஸா அது வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்லேவ்ஸா இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருந்தாங்க அந்த இங்கிலாந்துலயுமே, விக்டோரியன் இங்கிலாந்துலயுமே நம்ம அதை பார்க்கலாம். 1837ல முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குயின் விக்டோரியா பிகம் த குயின் ஆஃப் இங்கிலாந்து. இதுதான் விக்டோரியன் டைம்ல நடந்த 1837ல நடந்த முக்கியமான ஈவெண்ட். அடுத்து 1845ல வந்து சிபில் ஆர் த டூ நேஷன்ஸ். திஸ் டைம் ஆல்சோ தே ஹவ் ஆஸ்க்ட், ஐ கெஸ், சிபிலோட சப்டைட்டில் த டூ நேஷன்ஸ். பென்யமின் டிஸ்ரேலியோட ஒர்க் 1845ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1845ல போவோட என்ன போயம் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Raven. Yeah, Raven was also published in 1845. சும்மா ஒரு கனெக்டுக்காக சொல்றேன், நீங்க அதை படிச்சுக்கோங்க. 1845ல சிபில், பென்யமின் டிஸ்ரேலியோட ஒர்க். ரிமெம்பர், பென்யமின் டிஸ்ரேலி was the first Jewish PM of England. அதுக்கு முன்னாடி ஒரு ஜூ வந்து PM இருக்க வாய்ப்பே கிடையாது. பென்யமின் டிஸ்ரேலி was the one. The next event is 1848. Yesterday we have seen Pre-Raphaelite, PRB, Pre-Raphaelite Brotherhood. This movement was started in 1848. So இதெல்லாமே important years. இப்ப 1851 இப்பதான் சொன்னேன், the Great Exhibition, guided by Prince Albert. Prince Albert யாரு? Husband of Queen Victoria. Yeah. Then 1857 பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். அதே நேரத்துல பிரிட்டிஷ்க்கும் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் தங்களோட ஓன் சிப்பாய்ஸ், அதாவது இந்தியன் சிப்பாய்ஸ் என்ன பண்றாங்க against the British, right, which is called as the first war of Indian independence. Then the next is Crimean War 1853 ல இருந்து 56. Then 1859 ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு புக் பப்ளிஷ் ஆகுதுங்க. யாரோடது? சார்ல்ஸ் டார்வினோட, WIN, ஓகே, சார்ல்ஸ் டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் 1859. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1859. ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியலான ஒர்க். அப்படி என்ன கான்ட்ரவர்சி? மனுஷன் வந்து கடவுள் தான் படைச்சாரு அப்படிங்கிறது வந்து போய், மனுஷன் வந்து ஆப்ல ஒரு ஏப்ல இருந்து வர்றவன், குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ரொம்ப சயின்டிபிக்கலான ஒரு ப்ரொக்ரெஷன் இது. சோ இந்த சயின்டிபிக் ப்ரொக்ரெஷனை டக்குன்னு யாராலையும் அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா பியூரிட்டனிசம் ரிலிஜியன் கனெக்டட் வித் பாலிடிக்ஸ், இப்படிதான் வந்து இங்கிலாந்து இருந்தது. திடீர்னு நீ சயின்ஸை உள்ள கொண்டு வந்து மக்களை நீ குழப்பி விடுற அப்படிங்கிற போது this is not accepted by many, right? Since half of the people believed it, but majority அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரால அதை பிலீவ் பண்ண முடியல. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரியான புக்னு கூட சொல்லலாம். சார்ல்ஸ் டார்வினோட 1859 பப்ளிகேஷன். டெல் மீ, சார்ல்ஸ் டிக்கன்ஸோட எந்த நாவல் 1859? டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் நினைக்கிறேன். ஒரு டேவிட் காப்பர்ஃபீல்ட், செக் பண்ணிக்கோங்க. சரியா? டேவிட் காப்பர்ஃபீல்ட், டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். டேவிட் காப்பர்ஃபீல்ட் 1850 தானே மேம்? 1850, சாரி, 1850ல ஒரு மேகசினோட கனெக்ட் பண்ணி படிப்போம். 1860. Okay, but Tale of Two Cities, some work was published in 1859. Charles Dickens, I forget.
என்னப்பா? Tale of Two Cities. Tale of Two Cities. Tale of Two Cities. Yeah, Tale of Two Cities. Then 1876, Queen Victoria became the Empress of India. பாருங்க 1876ல she became the Empress of India. Now 1861ல அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இறந்து போறாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது? வாழ்க்கையில அன்னையில இருந்து கருப்பு ட்ரெஸ் தான் போடுது. she started to wear black dress. இறக்குற வரைக்கும் எல்லா நாளுமே அது பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு mourn the death of her husband. ரைட், தட்ஸ் வை ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிருக்கும் இந்த அம்மா. அப்போ பார்க்க டெனிசன் என்ன பப்ளிஷ் பண்ணிருப்பாரு? 1850ல ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதை 1861க்கு அப்புறம் ரீட் பண்ண நம்ம அம்மா குயின் விக்டோரியா, she felt after Bible in memoriam is my comfort அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா? ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் இன் மெமரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ரைட், சோ அதை பார்த்து Queen Victoria commented after Bible in memoriam is my comfort அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Right? And this is charge of light brigade. Okay, பாதி தான் இருக்குது, நம்ம லேட்டரா பார்க்கலாம். So this is a time London becomes the most crucial city in Europe, right? Because of its industrialization, right? Because it creates a massive impact in the country. Economically, பார்த்தா வேற லெவல்ல ரீச் ஆயிருப்பாங்க. And இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. பயங்கரம் 2 மில்லியன்ல இருந்து 6 மில்லியனுக்கு வந்து பாப்புலேஷன் எகிரி இருக்கும் விக்டோரியன் பீரியட்ல. And then வெல்த்தும் அதே நேரத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இம்பீரியல் பவர் வாஸ் இன் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம், பட் ஸ்டில் விக்டோரியன் பீப்புள் தே சஃபர்ட் ஃப்ரம் ஆங்ஸைட்டி. ரைட், டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸால மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைய ஆரம்பிக்குது. சோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளா மாறுது விக்டோரியன் பீரியட்ல. இதுல ரிஃபார்ம் பில் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1832ல ஒரு ரிஃபார்ம் பில் வந்திருக்கும். 1867ல செகண்ட் ரிஃபார்ம் பில். தேர்ட் ரிஃபார்ம் பில் பாத்தீங்கன்னா 1884. 1867 செகண்ட் ரிஃபார்ம் பில், 1884 தேர்ட் ரிஃபார்ம் பில். ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மிடில் கிளாஸ் நாங்க எங்களுக்கு ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக ஓட்டிங் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கப்பட்டதான் இந்த ரிஃபார்ம் பில் ஆஃப் 1832. அதுலயுமே அந்த டைம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட சொந்தமா நிலமோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஓட் போட முடியும். சரிங்களா? சோ அத வந்து எங்களுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சோ ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ல வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து சரி நாட் ஒர்க்கிங் கிளாஸ், ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில் வந்து மிடில் கிளாஸ் தான். ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வேணும் ஈவன் தோ தே ஹேவ் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட். ரைட், இதுதான் ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில் ஆக்ட். அடுத்து செகண்ட் ரிஃபார்ம் பில் ஆக்ட் 1867 வருது பாத்தீங்களா? இதுதான் ஒர்க்கிங் கிளாஸ்க்காக ஓட்டிங் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். கிளியர்? தென் தேர்ட் ரிஃபார்ம் பில் 1884 சொன்னேன் பாத்தீங்களா? சோ அந்த ரிஃபார்ம் பில்ல ஃபர்தரா ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லா அடல்ட் மேல்ஸ்க்கும் கொடுங்க. மேல்ஸ்க்கு தான் அப்பவும் கேட்கறாங்க, ஃபீமேல்ஸ்க்கு கிடையாது. சரிங்களா? எல்லா மேல்ஸுக்கும், அடல்ட் மேல்ஸ் ஒரு 21 வயசுக்கு மேல எல்லா அடல்ட்ஸும் ஓட் பண்ணணும். ரைட், அது வந்து மிடில் கிளாஸோ ஒர்க்கிங் கிளாஸோ ப்ராப்பர்ட்டி இருக்கிறவனோ ப்ராப்பர்ட்டி இல்லாதவனோ யாருனாலும் ஓட் பண்றதுக்கான ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1884. கிளியர்? சோ இந்த டைம்ல உள்ள ட்ரபிள்ஸ் நான் இங்க செப்பரேட்டா கொடுத்திருக்கேன். there was riot, poverty, unemployment, slums in larger cities, poor working conditions for women and children. Right, அதான் Oliver Twist is a good example. Oliver Twist by Charles Dickens, remember? Right, poor working class condition அழகா ஆலிவர் ட்விஸ்ட் சொல்லியிருப்பார் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். விக்டோரியன் சொசைட்டி எப்படி இருக்குதோ அதோட டார்க் சைட ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸ் தான் சொல்ல முடியும். சோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் பொலிட்டிக்கல் டர்மாயில் இத வந்து கான்செப்டா எடுத்து எழுதின ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? சார்ல்ஸ் கிங்ஸ்லி த வாட்டர் பேபிஸ்,
எலிசபெத் கேஸ்கில் நார்த் அண்ட் சவுத், பென்ஜமின் டிஸ்ரேலி சிபில். இது எல்லாத்துலயுமே வந்து விக்டோரியன் ஏஜோட இண்டஸ்ட்ரியல் அண்ட் பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ஸை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான கான்செப்ட்ல தான் எழுதியிருப்பாங்க, ரைட்? அண்ட் வி நோ எலிசபெத் கேஸ்கில் ரோட் பயோகிராஃபி ஃபார் சார்ல்ஸ் பிராண்டே. ஜேனர் எழுதினாங்க இல்லையா, சார்ல்ஸ் பிராண்ட், அவங்களுக்காக பயோகிராஃபி எழுதுனது எலிசபெத் கேஸ்கில். ரிமெம்பர். So this is Crystal Palace. பாக்குறதுக்கே உங்களுக்கு எவ்வளவு பிரம்மாண்டம். அந்த சங்கர் படத்துல இதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அந்த பாட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சகாரா ஏதோ பூத்ததோன்னு வரும் இல்லையா, சாரல் பூத்ததோ ஏதோ சம்திங். சோ அந்த சாங்ல பாத்தீங்கன்னா செட்டிங் இப்படிதான் இருக்கும், ரைட்? When I have seen that song, I thought of this Crystal Palace. சோ எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னு பாருங்க. கிட்டத்தட்ட பல மில்லியன்ஸ் வந்து இந்த இத ஏற்பாடு பண்றதுக்கு செலவு பண்ணிருக்காங்க. கிரேட் எக்ஸிபிஷன், சரிங்களா? இது மூலமா அவங்களோட ஆர்கிடெக்சர், நாங்க எந்த விதத்துல ஆர்கிடெக்சர்ல பெருசா இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பீத்திக்கிறாங்க. சோ பிரிட்டிஷ் எம்பையர் பாருங்க எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறத பிக்சர்ல பாக்கலாம். Moving on. So religious debate was also there. சரிங்களா? இங்க கான்ஃபிளிக்ட்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் ஒரு சைடு, ஜூ ஒரு சைடு, சரிங்களா? There was conflict within the religions also. Dissenters ஒரு சைடுன்னு இருப்பாங்க. சோ இதுலதான் ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ரிலிஜியஸ் மூவ்மெண்ட். ரோமன் கேத்தலிசிசம் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட். இதுல இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் கேட்பான் who were associated with ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? நியூமேன், கெபில், மேனிங், இந்த 3 பேர் தான் they were the founders of ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட். ஓகே, ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட், ஐ ரிப்பீட், விக்டோரியன் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிலிஜியஸ் மூவ்மெண்ட். ரோமன் கேத்தலிக்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. நியூமேன், கெபில், மேனிங் were the main founders of ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட். யூட்டிலிட்டேரியனிசம் is a main idea by ஜெரிமி பென்தம், சரிங்களா? அண்ட் அவரோட டிசைபிள்ஸ், அவரோட சிஷியன் சொல்லக்கூடிய ஜேம்ஸ் மில் அண்ட் தென் ஜான் ஸ்டூவர்ட் மில். ஜேம்ஸ் மில்லோட பையன் தான் ஜான் ஸ்டூவர்ட் மில். இவங்க 2 பேரோட கான்செப்டுமே யூட்டிலிட்டேரியனிசம் தான். யாரோட கான்செப்ட ஃபாலோ பண்றாங்கன்னா ஜெரிமி பென்தம், சரிங்களா? அதாவது 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான் யூட்டிலிட்டேரியனிசம், சரிங்களா? The greatest good for the greatest number for the betterment of society, சரிங்களா? சோ 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை, அந்த கான்செப்ட் தான் யூட்டிலிட்டேரியனிசம். நிறைய பேர் ஒரு விஷயத்தால பெனிஃபிட் ஆகுறாங்களா, அது சின்ன ட்ரபிள் இருந்தாலும் அது மேக்ஸிமம் பீப்புளுக்கு அது வந்து பெனிஃபிட்டா போகுதா, அப்போ that is good for the society. That is a concept of utilitarianism which was supported by Jeremy Bentham, James Mill, John Stuart. So challenges to religious belief works others பார்க்கலாம். We know Aldous Huxley who came in 20th century. So this Huxley, he popularized Darwin theory, science fiction எழுதுவாரு. டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், இட்ஸ் a very famous work. The Descent of Man னு இன்னொரு ஒர்க் எழுதிருப்பாங்க. So slides நிறைய இருக்கு, already I have exceeded the time. So with this I'll end today's session, right? So we'll see the rest of the thing in next class. Okay guys, we'll have question session, we'll have revision session again, right? Maybe faster போயிருந்தாலும் please don't worry, we'll have revision and I'll again ask questions in my next class. Questions கேட்டு உங்களை படிக்க வச்சிருப்பேன், don't worry. See you then. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am.